நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை நான் கருதுகிறேன். தொடர்ந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கும் தொடர்ந்து 3 தேர்தல்களிலுமே கடுமையாக பாடுபட்டார். அத்துடன் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த துறையையும் இந்தியாவே கவனிக்கும்படியாக அவர் மாற்றி காட்டினார். அவர் பொறுப்பேற்ற மிக குறுகிய காலத்திலேயே அதில் ஒரு வித்தியாசத்தை, எல்லோரும் கவனிக்கத்தக்க ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். நிச்சயமாக இன்றைக்கு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும் என்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவை துரிதப்படுத்துவதற்கு அது பயனுள்ள விதத்திலே இருக்கும். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கும் இந்த மாற்றம் வழிவகுக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோலவே இன்றைக்கு புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மேனாள் அமைச்சர் சாமு நாசர் அவர்களுக்கும் புதிதாக வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்ற திரு கோவி செழியன், திரு ராஜேந்திரன் ஆகியோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவி செழியன் அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மனதுக்கு நெருக்கமானவர். அவருடைய எண்ணமறிந்து செயல்படக்கூடியவர். எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அனைவருடைய அன்புக்கு பாத்திரமாக அவர் தனக்கு அளித்த கொரோனா பதவியை அவர் மிகச்சிறப்பாக செயல்படுத்தி காட்டினார். அவர் இந்த நேரத்திலே அமைச்சர் பொறுப்பேற்பது குறிப்பாக டெல்டா மாவட்டத்திலே அவருக்கு செலுத்திய அவரது உழைப்பு எல்லாவற்றுக்குமான அது அங்கீகாரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் திரு கோசி மணி அவர்கள் இருந்து பணியாற்றிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே அவருக்கு இன்றைக்கு திரு கோவி செழியன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த பகுதியிலே இன்னும் வலுப்படுத்துவதற்கு உதவும் என்றுதான் திடமாக நம்புகிறேன். அதுபோல நாசர் அவர்கள் இளைஞரணியிலிருந்தே மிகச்சிறப்பாக பாடுபட்டவர், பணியாற்றியவர். அவருக்கு மீண்டும் இந்த பொறுப்பு அளிக்கப்பட்டிருப்பது அவர் இடைக்காலத்திலே ஒரு தவறான விதத்திலே அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவர் பணி நீக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு ஒரு பரிகாரமாக இது அமைந்திருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களும் சரி, மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றிருப்பதும் நிச்சயமாக திமுக அமைச்சரவைக்கு இது வலு சேர்க்கவதாகவே இருக்கும். இன்றைக்கு உயர்கல்வி துறையில மிக சிறப்பாக பணியாற்றி வந்த அண்ணன் பொன்முடி அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடுதலான பணி பொறுப்பை அவருக்கு வழங்குவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பீட்டளவிலே அது முக்கியத்துவம் சற்று குறைந்த ஒரு துறைதான். ஆனால் இந்த உயர்கல்வித்துறை என்பது ஒரு நீண்ட காலமாக அவர் பணியாற்றிய துறை. அவரே ஒரு பேராசிரியர். அதனாலே அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய மனமறிந்து அவர் செயல்படக்கூடியவர். கல்வியில மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் அந்த துறையை சிறப்பாகவே தான் நிர்வகித்து வந்தார். அவர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது சற்று வியப்பாக இருக்கிறது. கயல்வழி செல்வராஜ் அவர்களுக்கு வேறு நல்ல துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதிவேந்தன் அவர்கள் இப்பொழுது ஆதரவு நலத்துறைக்கு பொறுப்பேற்கிறார். இளைஞர். நிச்சயமாக அவர் இதற்கு முன்பு அந்த துறை மீது சொல்லப்பட்ட
விமர்சனங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுவார் என்று நான் நம்புகின்றேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி திரு ரவிக்குமார். இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களோடு யார் யாருக்கு என்ன மாதிரியான துறைகள் கொடுக்கப்படுகிற பார்வைகளையும் கூட நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.